ஜெய் ஸ்ரீராம். நம் பாரத நாட்டின் எல்லையை வடக்கு தெற்காக குறிப்பிடும்போது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என குறிப்பிடுவது வழக்கம். அப்படி சிறப்புமிகு கன்னியாகுமரி என்ற ஊர் அமைந்துள்ள மாநிலம்தான் தமிழ்நாடு. இப்பெருமைமிகு தமிழ்நாட்டில் சோழநாடு சோறுடைத்து என்று சொல்லும் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னர்களின் ஆட்சி காலங்களில் திரும்பும் பக்கமெல்லாம் பல்வேறு சைவ வைணவ திருக்கோவில்கள் எழுப்பப்பட்டும் அதனை ஒட்டி ஆறுகளும் குளங்களும் வெட்டப்பட்டும் தஞ்சை தரணியெங்கும் பச்சை பசேல் என்ற பகுதியாக இருந்து வருகிறது. மேலும் கர்நாடகா மாநிலத்தில் தலைக்காவிரி நதியாக உருவெடுத்து தமிழ்நாட்டில் பாயும்போது காவிரியாகவும் பின்னர் குறிப்பாக கிழக்கு பகுதியில் பல்வேறு பெயர்களுடன் பறந்து விரிந்து பாயும் அக்காவிரி நதியின் ஒரு கடைமடை பகுதியாக தஞ்சை தரணியில் அரிச்சந்திரன் ஆறு என்ற பெயரில் கடலில் கலக்கிறது. அந்த அரிச்சந்திரன் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு அழகிய எழில்மிகு கிராமம்தான் தலைஞாயிறு அக்ரஹாரம். இக்கிராமம் பஞ்சபாஸ்கர ஸ்தலமாகவும் சிவபெருமானை சூரியன் வழிபடுவதால் ஆதி பாஸ்கர க்ஷேத்திரமாகவும் விளங்கி வருகின்றது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கிராமம் மக்கள் ஆட்சியாளர்களால் நிர்வாக வசதிக்காக ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டதின் காரணமாக தலைஞாயிறு அக்ரஹாரம் என்ற இக்கிராமம் தற்போது வேதாரண்யம் வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது. இக்கிராமத்தில் சயன கோலத்தில் பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவியுடன் கோவில் கொண்டும் உற்சவ மூர்த்திகளாக ஸ்ரீ கோதண்டராமர் ஸ்ரீ சீதாதேவி ஸ்ரீ லக்ஷ்மணர் மற்றும் ஸ்ரீ ஹனுமான் மற்றும் ஸ்ரீ பாமா ஸ்ரீ ருக்மணியுடன் ஸ்ரீ வேணுகோபாலசாமி ஆகியோர் கோவில் கொண்டும் அருள் பாலித்து வருகிறார்கள். இத்திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி திருக்கோவில் என்ற பெயருடன் விளங்கி வருகிறது. இம்மூர்த்திகள் கிராமத்தினை ஒட்டிய இதர பகுதிகள் மற்றும் இக்கிராமத்தினை விட்டு புலம்பெயர்ந்த குடும்பங்களை அருள்பாலித்து வருகிறார்கள். இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் கொண்டாடப்படும் ஸ்ரீராமநவமி உற்சவம் உபயதாரர்களின் ஈடுபாட்டுடனும் கிராம மக்களின் ஈடுபாட்டுடனும் வரும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் 17/4/2024 புதன்கிழமை கொடி ஏற்றத்துடன் துவங்கி சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்று விடையாற்றியுடன் நிறைவடைய உள்ளது. இதில் முதல் திருநாள் 17/4/2024 அன்று காலை கொடியேற்ற நிகழ்வு உபயதாரர் இக்கிராமத்தினைச் சேர்ந்த ஜே சுப்பிரமணிய ஐயர் குடும்பத்தினரும் அன்றைய தினம் உபயதாரர்கள் தேவர் சமூகத்தினரால் படிச்சட்டத்தில் மாலை ஸ்ரீ ராமர் வீதி உலாவும் இரண்டாம் திருநாள் 18/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் வணிகர் சங்கத்தின் ஸ்ரீ ராமர் புன்னை மர வாகனத்தில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி வடிவில் மாலை வீதி உலாவும் மூன்றாம் திருநாள் 19/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் விஸ்வகர்மா சமூகத்தினரின் சார்பாக ஸ்ரீ ராமர் சேஷ வாகனத்தில் ஸ்ரீ ராமர் பரமபதநாதர் திருக்கோலத்தில் மாலை வீதி உலாவும் நான்காம் திருநாள் 20/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் பிராமண சமூகத்தினரால் கருட வாகனத்தில் ஸ்ரீராமர் ஸ்ரீ வைகுண்டநாதர் திருக்கோலத்தில் மாலை வீதி உலாவும் ஐந்தாம் திருநாள் 21/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் கணேச செட்டியார் குடும்பத்தினரால் ஹனுமந்த வாகனத்தில் மாலை வீதி உலாவும் ஆறாம் திருநாள் 22/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் வன்னியர் சமூகத்தினரால் ஸ்ரீராமர் ராஜ அலங்காரத்தில் யானை வாகனத்தில் மாலை வீதி உலாவும் ஏழாம் திருநாள் 23/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் பிரிஞ்சுமூலை பிசிவி குடும்பத்தினர்கள் மற்றும் பிரிஞ்சுமூலை கிராமத்தினராலும் ஸ்ரீ சீதா ஸ்ரீராமர் கல்யாண திருக்கோலத்தில் மாலை வீதி உலாவும் எட்டாம் திருநாள் 24/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் கிராம வருவாய்த்துறையினர்களின் சார்பாக வெண்ணெய்த்தாழி ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோலத்தில் ஸ்ரீராமர் காலை வீதி உலாவும் மேலும் குதிரை வாகனத்தில் ஸ்ரீராமர் ராஜ அலங்காரத்தில் மாலை வீதி உலாவும் ஒன்பதாம் திருநாள் 25/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் படையாச்சியார் சமூகத்தினரால்
ஸ்ரீ ராமர், ஸ்ரீ சீதாதேவி, ஸ்ரீ லக்ஷ்மணர் மற்றும் ஸ்ரீ ஹனுமான் ஆகியோர்களுக்கு திருமஞ்சனத்திற்கு பின் மாலை திருத்தேரில் எழுந்தருளச் செய்யும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. இத்திருநாட்களில் முதல் திருநாள் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனமும், 14ஆம் திருநாள் வரை உற்சவ மூர்த்திகளுக்கு மிகச் சிறப்பாக திருமஞ்சனமும் நடைபெறும். 10ஆம் திருநாள் 26/4/2024 நிகழ்வாக உபயதாரர்கள் படையாச்சியார் சமூகத்தினரால் திருத்தேரில் எழுந்தருளச் செய்யப்பட்ட ஸ்ரீ ராமர், ஸ்ரீ சீதாதேவி, ஸ்ரீ லக்ஷ்மணர் மற்றும் ஸ்ரீ ஹனுமான் ஆகியோர் காலை திருத்தேரில் வீதி உலா நடைபெற்று திருத்தேர் திருக்கோவில் அடைந்தவுடன் கொடியிறக்க நிகழ்வும், மாலை கிராம பொதுப்பணித்துறை சார்பாக திருமஞ்சனமும், 11ஆம் திருநாள் 27/4/2024 நிகழ்வாக உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை கிராம பேரூராட்சி சார்பாக திருமஞ்சனமும், 12ஆம் திருநாள் 28/4/2024 நிகழ்வாக உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை கிராம கல்வித்துறை சார்பாக திருமஞ்சனமும், 13ஆம் திருநாள் 29/4/2024 நிகழ்வாக உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை கிராம காவல்துறை சார்பாக திருமஞ்சனமும், 14ஆம் திருநாள் 30/4/2024 ஸ்ரீ ராமநவமி விளையாட்டு உற்சவமும் தலைஞாயிறு ஜே. சுப்பிரமணியர் குடும்பத்தினால் செய்விக்கப்பட்டு ஸ்ரீ ராமநவமி உற்சவம் நிறைவு பெறும். ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம பரந்தாமா ஜெய ராம பரந்தாமா ஸ்ரீராம பரந்தாமா ஜெய ராம பரந்தாமா ரகுராம ராம ரவிவர்ம சோம புவியாளும் போற்றும் நாமா ஸ்ரீராம பரந்தாமா ஜெய ராம பரந்தாமா ஆதார ஆதிமூலா அவதாரம் செய்த குணசீல ஆதார ஆதிமூலா அவதாரம் செய்த குணசீல காருண்யலோல தசகண்டனின் காலா கோசலை தேவியின் பாலா ஸ்ரீராம பரந்தாமா ஜெய ராம பரந்தாமா சீர்மேவும் அயோத்தியை ஆளும் சீதா மனோகரா ஸ்ரீராமா சீர்மேவும் அயோத்தியை ஆளும் சீதா மனோகர ஸ்ரீராமா கார்மேக வர்ணனே தாமரை பாதா காக்கும் ஜெகநாதா ஸ்ரீராம பரந்தாமா ஜெய ராம பரந்தாமா ரகுராம ராம ரவிவர்ம சோம புவியாளும் போற்றும் ராமா ரகுராம ராம ரவிவர்ம சோம புவியாவும் போற்றும் நாமா ஸ்ரீராம பரந்தாமா ஜெய ராம பரந்தாமா ஜெய ஜெய